ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். சுவையான பூண்டு இட்லி பொடி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பூண்டு 1 கப், கொத்தமல்லி அரை கப், காய்ந்த மிளகாய் 2 கப், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். பூண்டு பொடி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிட்டு காஞ்ச மிளகாயை வறுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் இந்தளவு வறுபட்டால் போதும். பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் கொத்தமல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இந்தளவு வறுபட்டால் போதும். பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டு தோல் உரிக்கணும்னு தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். பூண்டு இந்தளவு வறுபட்டால் போதும். பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஆறுனதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் மிக்சியில் கரகரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கரகரன்னு தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம சேனலில் கருவேப்பிலை இட்லி பொடி செஞ்சுருக்கோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. சுவையான பூண்டு இட்லி பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.